கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ, நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீரோ அதை எங்களோடு நீங்கள் பேசுங்க. சபையானது உம்முடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறபடியினாலே மணவாட்டியாகிய இந்த சபையை நீர் மணந்து கொள்ள வரப்போகிற அந்த நாளுக்கென்று நீர் எங்களை எப்படி ஆயுதப்படுத்தி உமக்குள்ளாக எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய வருகையில் எங்களை கொண்டு போக சித்தமாக இருக்கிறீரோ அதற்கு ஏற்ற வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து நடத்துங்கப்பா. நாங்கள் வந்தது வீணும் விருதாவாக அல்ல, உம்முடைய ஆண்டவரே சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் நாங்கள் அறிந்து அதன்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு நீர் பேசுவீராக. அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. சபையாக மாற வேண்டும் என்பது உம்முடைய ஆதங்கமாக இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் ஆளுகை செய்யும், சிந்தைகளை ஆளுகை செய்யும். அன்று அவருடைய ஆவிகளை நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அடியாளை தாழ்த்தி வறுமையாக்கி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாய் கொடுத்த ஒரு பாரத்தை தான் நான் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஏவுதலை உங்களோடு நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சபையில் கர்த்தர் நமக்கு அநேக அற்புதங்கள், அடையாளங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்வதன் நோக்கமே அவருடைய வருகைக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்த தான். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? உண்மைதானே? எதற்காக கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார்? எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார்? எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை கூட்டி சேர்த்து அவரை ஆராதிக்க நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகைக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்த. ஆகையினாலே நாம் அதை எப்பொழுதும் நம்முடைய சிந்தையில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கென்று நம்ம ஆயத்தமாவோமானால் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் நான் கர்த்தருடைய வருகைக்கென்றாக மாத்திரம் நான் ஆயத்தமாகும்படி என்னை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை உங்களை கொண்டு நான் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாரத்தை தான் உங்களோடு நான் பேச முடிய கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலோசனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களும், துணிகரங்களும், அக்கிரமங்களும், பலவிதமான தீய செயல்களும், கொலை, கொள்ளை, பாவம், இன்னும் ஜனங்கள் வெறி பிடித்தவர்களைப் போல நடந்து கொண்டு இருப்பதை நமக்கு கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருப்பது என்பதற்கு ஒரு அடையாளம். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தான் அவர் போனார். ஆகையினாலே இந்த கடைசி காலம் அதெல்லாம் நடக்கும் என்பதை அவர் எப்படி வருகைக்கு முன்பாக எதெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ அது இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பல யுத்தங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பல உயிர் இழப்புகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கண்டு நாம் சோர்ந்து போவதற்காகவோ பயப்படுவதற்காகவோ இல்லை ஏன் இப்படி நடக்குது என்று கேள்வி கேட்பதற்காக அல்ல. இந்த நேரத்தில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக மிக சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரே சிந்தை உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார்.
சபை மக்களாகிய உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சிந்தையில் நிறுத்த வேண்டியது, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஒரே சிந்தையோடு நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் ஆலோசனையும் ஞானத்தையும் அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அவர் நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் அதமாய் போக வேண்டும் என்று நம்மளை அழைக்கவில்லை. அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்காக தான் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சபைக்குள்ளே என்னை கொண்டு வந்ததற்கு அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் என் மூலமாக நிறைவேற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் சபைக்குள்ளே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களை விட்டு கொடுத்தாதான் கர்த்தர் அதை நிறைவேற்ற முடியும். அவர் கட்டாயப்படுத்தி உங்களை நிறைவேற்ற வைக்க வேண்டும் என்பது அவர் தலையெழுத்தும் அல்ல. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி செய்ய வேண்டிய ஒரு காரியமும் அவர்கிட்ட இல்லை. செய்ய வேண்டியது நீங்களும் நானும் தான். ஆகையினாலே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு சில காரியங்களை வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். சபை மக்களாகிய நீங்களும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் தெளிவாகவும் நீங்கள் விழித்து கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஆலோசனையை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வசனங்களை இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாக நாம் தியானித்து விட்டாதான் நாம் இதில் கரெக்ட் பண்ணிட்டோம்னா கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோம்னு அர்த்தம். எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயின் மூலமாக சபைக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த அறிவு நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்போ இந்த அறிவு நமக்கு இருக்கிறதா இல்லையா? கொடிய காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? நம்ம எல்லாம் நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது கடைசி காலம் என்பதற்கு ஒரு அடையாளம். அதோடு கூட அந்த சபைக்கு தீமோத்தேயு மூலமாய் கர்த்தர் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுத்த அந்த ஆலோசனையை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி எனில் கிட்டத்தட்ட அந்த 5 வசனங்களில் 21 காரியங்களை அதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த 21 காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அந்த காரியத்தை சீர்படுத்தி விடுவோமானால் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டோம் என்ற அர்த்தம். இதில் ஏதாவது ஒன்றாகிலும் நாம் செய்யாவிட்டாலும் இல்லை ஒன்றில் நம்ம தவறி போனாலும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக முடியாது. இதில் நான் உங்களை பயமுறுத்தும்படியாக சொல்லலை, இதுதான் உண்மை. ஆகையினாலே நாம் இந்த வசனத்தை நாம் 5 வசனத்தை கொஞ்சம் தெளிவாக நாம் தியானிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். நான் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தில் யாரையும் யோசிக்காதீங்க, நான் எப்படி இருக்கிறேன். மனுஷர்கள் எப்படி இருப்பார்களாம் கடைசி காலத்தில்? கொஞ்சம் பேசுங்களேன். எப்படி இருப்பாங்க? தனக்கு பிரியமானதை செய்வாங்க. அது வாலிபர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், எனக்கு எது பிடிக்குதோ அதான் நான் செய்வேன். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்கிறதே, கர்த்தர் இப்படியா நம்மளை எதிர்பார்க்கிறாரே, அதை செய்ய மாட்டாங்க. தனக்கு பிரியமானது, நான் இத்தனை மணிக்கு எழும்புவேனா அத்தனை மணி தான் எழும்புவேன், இத்தனை மணிக்கு சர்ச்சைக்கு வரணும்னு நான் முடிவு பண்ணேன்னா அத்தனை மணிக்கு தான் நான் வருவேன், இந்த இடத்துக்கு நான் போகணுன்னு தீர்மானிட்டேன்னா அந்த இடத்துக்கு நான் போவேன். இதில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெரியவர்களும் வாலிபர்களும் குடும்பத் தலைவர்களும்
தலைவியும் கொஞ்சம் யோசிங்க. தற்பிரியராக தனக்கு பிரியமானது எதை நான் அதை செய்வேன். ஆனால் இயேசு தனக்கு பிரியமாய் வரல, நமக்கு பிரியமானதை செய்யும்படி வந்தார். இன்றைக்கு தயவு செய்து இந்த 5 வசனத்தில் சொல்லப்பட்ட 21 காரியங்களிலே ஒவ்வொன்றாய் நான் சுருக்கமாக தான் தியானிக்க முடியும், எல்லாம் விளக்கமாக தியானிக்க முடியாது. முதல் நான் சொன்ன காரியம், பிரியராக நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் அதான் செய்வேன் அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்க. நீ கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, பெரியோரே, குடும்பத்தின் தலைவர்களே, தலைவிகளே, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. நாம் நமக்கு பிரியமானவர்களாக இல்லை, மற்றவர்களுக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியை பார்த்து நீ இதை செய்கிற காரியம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன செய்யணும்? மனைவி மாற்றிக்கொள்ளணும். அதே போல் கணவன்கிட்ட சில காரியங்கள் மனைவிக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குமானால் கணவன் மாற்றி தான் ஆக வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோரும் சில காரியங்களை சொல்லும் பொழுது மாற்றிக்கொள்ளதான் வேண்டும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. 2வது அந்த வார்த்தையில் சொல்லப்படுறது, பணப்பிரியராயும். பணம் அவசியம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் அதில் பிரியம் வைக்கக்கூடாது. பணத்திற்காக எதை நான் செய்வேன் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? போய்விடக்கூடாது. பணம் எனக்கு வேணும், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆலயம் எனக்கு 2வது தான். நான் சம்பாதிக்கணும், என் குடும்பத்துக்கு என் பணம் தேவை. கண்டிப்பாக எல்லா குடும்பத்திற்கும் பணம் அவசியம். ஆனால் அது பிரியம் வைத்து என்னென்ன டியூட்டிலாம் கிடைக்குமோ, சபைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அதிகமாய் ஓவர் டியூட்டிலாம் பண்ணி நான் பணத்தை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நிச்சயமாய் பணம் அவசியம். ஆனால் பிரியம் வைக்காதீங்க. அதே நேரத்தில் அதிகமான காசுகளை, அதாவது அதிக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியிலேயோ, மற்றவர்களை அடித்தோ, மற்றவர்களை அவருடைய வேதனைப்படுத்தியோ, அவருடைய மனதை காயப்படுத்தி நீங்கள் பணத்தை சம்பாதிப்பீர்களானால் அது கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. யாராக இருந்தாலும் சரி, பணத்தின் மேல் நோக்கமாயிராதபடி, எனக்கு பணம் அவசியம் ஆனால் அதை நான் பிரியராக இருக்க மாட்டேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற வருமானத்தில் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் நான் கர்த்தருக்கு உண்மையாக, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தருடைய காரியத்தில் நான் முதலிடம் இருந்து நான் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளையும், என் கணவன் மனைவி நான் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு குடும்பத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் பணப்பிரியர். என் குடும்பத்துக்கு போவதில் நான் போய் தானே ஆகணும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், 10,000 வைத்து குடும்பத்தை நடத்துகிற குடும்பத்தின் தலைவரும் தலைவியும் உண்டு. அதே நேரத்தில் 50,000 வந்தும் எனக்கு பத்தலை என்று சொல்லுகிற குடும்பத்தின் தலைவியும் தலைவரும் உண்டு. இன்றைக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் எவ்வளவு சிக்கனமாக இருந்து, எவ்வளவு காரியத்தை நான் சகித்து கர்த்தருடைய காரியத்தில் நான் முதலிடம் கொடுக்க வேண்டுமோ நான் செய்யணும்னு நினைக்கிறவர்கள் பணம் பிரியராக இருக்க மாட்டீங்க. இருக்கிறவைகள் போதும், என் படியை எனக்கு அளந்து பூசியும் என்ற வார்த்தைக்குள்ளாய் கடந்து வருவீங்க. அடுத்ததாக அந்த வசனம் சொல்கிறது, வீம்புக்காரராயும். என்னக்கார? வீம்பு. குடும்பங்களிலே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருவருக்கொருவர் வீம்புக்காரராக இருக்காதீங்க. அதே நேரத்தில் வெளியிலும் வீம்பு பேசிட்டு இருக்காதீங்க, வீம்புக்காரராக இருக்காது. வீம்பு என்று சொன்னால் தனக்குத்தானே நான் எதை செய்வேனோ அதான் செய்வேன், யாரும் என்னை மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னாலும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் வீம்புக்காரர். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை காயப்படுத்தி, உங்களுடைய பெற்றோரை விளைவின அவங்களை துக்கப்படுத்தி நீங்கள் வீம்பு கொள்வீர்களானால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. ஒவ்வொரு வாலிபர்களும் சபையினுடைய ஒழுங்குகளுக்கு நீங்கள் வீம்பு கொள்வீர்களானால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. சபையுடைய ஒழுங்குகள், திட்டங்கள் இதெல்லாம் ஒழுங்குபடும்பொழுது ஒழுங்குபடுத்தி தான் ஆக வேண்டும்.
நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கலாம். ஊழியராக நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு போக மாட்டீர்கள். குடும்பத்தில் கணவனோ மனைவியோ வீம்புக்காரலாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அகந்தை உள்ளவர்களாக. என்னங்க அகந்தை? இது எங்கே தெரியும்? உள்ளத்தில் தான் தெரியும், வெளியே யாருக்கும் தெரியாது. உள்ளத்தில் அவ்வளோ அகந்தை. கணவன் வீட்டாரை குறித்து மனைவி பேசுவதும், மனைவி வீட்டாரை குறித்து கணவன் பேசுவதும், பிள்ளைகள் பெற்றோரை குறித்து பேசுவதும், நடந்து கொள்வதும், மற்றவர்களை சொந்தம் பந்தங்கள் உறவினர்களுக்குள்ளாய் நடந்து கொள்கிற அந்த அகந்தையான காரியங்களை தயவு செய்து அகற்றுங்க. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். எந்த ஒரு அகந்தைக்கும் பெருமைக்கும் மேட்டுமைக்கும் நம்ம கொள்வதற்கு எந்த ஒரு சதவீதம் கூட நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்க. ஆகையினால அகந்தையான பேச்சை விட்டு விடுங்க, அகந்தையான எண்ணத்தை விட்டு விடுங்க, அகந்தையான பார்வையும் தயவு செய்து விட்டு விடுங்க. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அடுத்ததாக தூஷிக்கிறவர்களாயும். தூஷிக்கிறவர்கள் என்ன அர்த்தமா? நம்மளாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், ஏன்னா நம்ம பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள். ஆனால் எப்போ பார்த்தாலும் யாரையாவது என்ன செய்வார்கள்? பேசிக்கொண்டே. தயவுசெய்து தூங்காதீங்க. தூங்குறதுக்காக நான் வரல. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகலாம். தூஷிக்கிறவளாக இருக்காதீங்க. யாரையும் தூசிக்காதீங்க. கணவன் மனைவி வீட்டாரை தூசிக்காதீங்க, மனைவி கணவன் வீட்டாரை தூசிக்காதீங்க. கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன், ஆனால் எவ்வளவு கேவலமாய் பேசணுமோ பேசுவேன். பிள்ளைகள் பெற்றோரை பேசுகிற காலமாக இருக்கிறது. மரியாதை இல்லை, தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தயவு செய்து குடும்பத்தில் உடைய வார்த்தைகள் அதிக சுருக்கமாக இருக்கணும். தவறு நடக்கலாம், கணவன் தவறு செய்யலாம், மனைவி தவறு செய்யலாம், பிள்ளைகள் தவறு செய்யலாம். ஆனால் வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசி அவர்களை தூசிப்பீர்களே, ஆனால் அவர்களை உண்டாக்கினவரை நீங்கள் தூசிக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனம் அதுதான் சொல்லுது. நீங்கள் யாரை தூசிக்கிறீங்களோ நீங்கள் அவங்கள தூசிக்கல, அவர்களை உண்டாக்கினவரை நீங்கள் தூசிக்கிறீங்க என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும். யாருங்க? தாய் தகப்பன்மார்களுக்கு சொன்ன உடனே அநேகர் நினைக்கிறது தெரியுமா? வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள். இன்னும் கூட சொல்கிறேன், திருமணமானவர்கள் கூட உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்கு என்ன செய்யுங்க? கொஞ்சம் கீழ்ப்படிங்க. அவருடைய ஆலோசனை கொஞ்சம் கேட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. திருமணமானவர்கள் என்ன செய்வார்கள்னா, எனக்கு திருமணம் முடிந்து விட்டது, இன்னும் எந்த தாய் தகப்பு நான் கனம் பண்ணணும் அவசியம் இல்லை, கீழ்ப்படின அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரோட வருகைக்கு போக முடியாது. உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் கனம் பண்ணுங்க, அவங்க கீழ்ப்படிங்க. வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் தான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு என்ன செய்கிறோம்? இந்த வசனத்தை கேட்டவுடனே வாலிப பிள்ளைகள் மேலே தான் சிந்து போகும். நிச்சயமாய் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் திருமணமான பிள்ளைகள் உங்களுடைய தாய் தகப்பனை கனப்படுத்துங்க. அவர்கிட்ட அன்பாய் உட்கார்ந்து பேசி அவர்கள் கீழ்ப்படிங்க. அவங்க சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற மாதிரி நடந்து பாருங்க. இன்றைக்கி அநேக பெற்றோர், வயதானவர்கள் திருமணமான பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிற எத்தனையோ பெற்றோர் உள்ள தெரியுமா? சபைக்கு வரும்போது ஒரு பெரிய பரிசுத்தவானை போல, பரிசுத்தவாட்டியை போல வருகிறோம், ஆனால் வயதான தாய் தகப்பனை கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பீர்களானால், வைத்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. சபைக்கு வேணால் வரலாம், சபையில் ஊழியம் கூட செய்யலாம், பாஸ்டருக்கு பாஸ்டர்மாக்கு முன்பாக நல்லவர்களைப் போல கூட நடிக்கலாம். முதலாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. அவர்கள் வயது சென்றவர்கள் ஆகும் பொழுது அவர்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனம்? உன் தாயும் உன் தகப்பனும் வயது சென்றவர்கள் ஆகும் பொழுது அவர்கள் என்ன செய்யாத? தூஷிக்காத. வசனம் இருக்குங்க. வயது சென்றவர்கள் ஆகும்போது உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன படிச்சிருக்கிற? இந்த காலம் நான் எனக்கு தெரியும், என் குடும்பத்தை நடத்த, என் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன்.
யார் சொல்ற வார்த்தை இது? திருமணமான குடும்பத்தில் உள்ளவர்கள். தயவு செய்து சொல்றேன், உங்களோட வயதான தாய் தகப்பனை அசட்ட பண்ணாதீங்க. அவங்க கீழ்ப்படிங்க. அவங்க சொல்ற காரியம் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கலாம். ஆனால் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தும்படி, சரி நான் செய்கிறேன், சரி நான் விட்டு கொடுக்குறேன், சரி நான் போகிறேன், சரி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து எத்தனை ஆவியினர் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளோ நீங்கள் வேத அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. அடுத்ததாக, நன்றி அறியாதவர்களாயும் கடைசி காலத்தில் எப்படி இருப்பார்களாம்? நன்றி அறியாதவர்களாக, அந்த நன்றி உணர்வை இல்லாதவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் எவ்வளவாய் உழைத்து கொண்டு வந்து மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு, ஆனால் மனைவி நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க, பிள்ளைகள் நன்றி அறிவது இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் அப்படி நன்றி அறிதல் உள்ளவளாக இருந்தீங்கன்னா, கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு கரிசனை இருக்குங்க, ஒரு தாழ்வு, ஒரு என்ன சொல்ற தாழ்மை இருக்கும். அந்த நன்றி அறிதல் இல்லாததுனாலேயே எதிர்த்து பேசிக்கொண்டு, கோபப்பட்டு கொண்டு, எரிச்சலையும் மூர்க்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். என் தாயினால் தானே, என் தகப்பனால தானே இவ்வளவு அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன், இவ்வளவாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் படித்தனால யாரும் உயர் வரலங்க. ஆரம்பத்திலிருந்து உங்களை நடத்தின தாய் தகப்பனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. உங்களுக்கு திறமை இருக்கலாம், உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம், கிருபை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நன்றி அறிதல் என்பது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். சபை விசுவாசிகள் உங்களுடைய ஊழியர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து உங்களுக்கு புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு பிட்டு கொடுக்கிறார்களே, தியானித்து உங்களுக்கு என்ன செய்யலாம், நல்வழிப்படுத்துகிறார்களே, அவளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. இன்றைக்கு நன்றி அறிதல் அற்றவர்களாக கடைசி காலத்தில் இருப்பார்கள்னு சொன்னது இருக்குது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வாலிபர்களும் பெற்றோரும் ஒவ்வொருவரும் நன்றி அறிதலாங்க. கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கூடி வாழ்வதற்கு நல்ல ஒரு சபையை, நல்ல ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதற்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். நன்றி அறிதல் உள்ளவளாக இருங்க, நன்றி கெட்டவர்களாய் போய்விடாதீங்க. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். நமக்கு என்ன பேரு? நமக்கு என்ன பேரு சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தமான தேவனுடைய சபை. ஆனால் சபைக்குள் வருகிற நாம் எத்தனை பேர் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? பரிசுத்தம் என்பது உடையில் அல்ல, நகையை கலட்டுவதனால் வருகிற பரிசுத்தம் அல்ல, நம்மளை அலங்கரிக்காமல் இருப்பதனால் உண்டான பரிசுத்தம் அல்ல. அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை பார்த்து நடுங்குவார்கள், உங்களை பார்த்து பயப்படுவார்கள். அவர்கள் ஒரு பரிசுத்தவான், அவன் ஒரு பரிசுத்தவாட்டி. அந்த பரிசுத்தம், இந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கா? இன்னைக்கு அநேகர்கிட்ட அந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதிகமான. தயவு செய்து பரிசுத்தவான்கள் அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதும் உண்மை உள்ளதாக இருக்கும், அது உறுதி உள்ளதாக இருக்கும், அதை உணர்த்துறதா இருக்கும். எப்படி நான் சொன்னேன், பரிசுத்தவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்கும், அது உறுதி உள்ள வார்த்தையாக இருக்கும், அது உணர்த்துகிற வார்த்தையாக இருக்கும். நீதிமான் என்ன செய்ய மாட்டான்? வாய் ஜாலகன் நீதிமானாக இருப்பது எப்படி? வாய் ஜாலகம் பண்ண மாட்டாங்க, நடிக்க மாட்டாங்க, அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, உள்ளதை உள்ளதுன்னு பேசுவாங்க. இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாதவர்களாக உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க.
உண்மையாக இருக்குதா, உறுதியாக இருக்குதா, உணர்த்துவதற்கு ஏதுவான உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜாக்கிரதையாய் பரிசுத்தம் உள்ளவர்களாகி நடந்து கொள்ளுங்க. அடுத்ததாக சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், சுபாவத்திலே என்ன இருக்கணும்? ஒரு அன்பு இருக்கணும். கணவன் மனைவிடத்தில் அன்பாக இருக்கணும், மனைவி கணவனிடத்தில் அன்பா. இதெல்லாம் அடிக்கடி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி அநேக குடும்பத்தில் அந்த சுபாவ அன்பே இல்லை. மனைவி எவ்வளவு வேலை செய்தாலும் கணவர் ஒரு அன்பினால வார்த்தைகளை சொல்லி அவரை என்ன செய்வது? அவங்கள சந்தோஷப்படுத்துவது இல்லை. நீ என்னத்தை பெருசாக கிழிச்சிட்ட? வீட்டில் இருந்து செய்கிற வேலையை விட நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வர வேலை ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஒவ்வொரு கணவர்மாரும் உங்களுடைய மனைவியை வீட்டை உங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்து விசாரித்து நடத்துகிறாங்கன்னா அவங்கள அன்போடு நடத்துங்க. நடத்துகிறவங்களே சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருக்குது பாஸ்டம்மா, எங்கள் வீட்டில் அது இல்லையேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி அநேக மனைவிமார்கள் அன்பாய் நடந்து கொள்ளுங்க. உங்களோட வீட்டை உங்களோட குடும்பத்தை நடத்துவதில் உங்களுடைய கணவர் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிற அளவிற்கு அந்த சுபாவ அன்பு தானாக என்ன செய்யணும்? வரணும். ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் திருமணம் ஆன புதுசில் யாரோ ஒருத்தருங்க எனக்கு அப்போ நான் திருமணம் ஆன புதுசு எனக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் யாரோ போயிட்டாங்க. அது நான் மறந்துட்டேன். பாஸ்டருடைய அம்மா சொன்னாங்க, அவங்க ஒரு ஊழியக்காரி, அவள் ஒரு பாஸ்டருடைய மனைவி, நீங்கள் என்ன ஸ்தோத்திரம் கூட பண்ணாமல் போயிட்டுருக்கிறியான்னு கேட்டதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அது கேட்டு வாங்கக்கூடாது, தானாக வரணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் அம்மாட்டே பேசிட்டு போனாங்க. அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அவங்க உள்ளே வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போகுது பாரு எவ்வளோ திமிரா அப்படின்னாங்க. அது எதுக்கு நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருப்பாங்க. அன்பு தானாக வரணும். தானாக வரணுங்க. எப்போ வருங்க? சுபாவத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும். சின்ன சின்ன காரியங்கள் செய்யும்பொழுது கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒரு அன்புள்ளவர்களாக என்ன செய்யுங்க? நேசிங்க. வார்த்தையினால் அன்பை வெளிப்படுத்துங்க. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோரை என்ன செய்யுங்க? அன்போடு பேசுங்க. எவ்வளோ காரியங்கள் உங்களுக்காக செய்கிறார்கள். பெற்றோரை உங்களுக்காக எவ்வளோ அதிகாலையில் எழும்புகிறாங்க, இன்றைக்கி சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு உங்களை போயிட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. நீங்கள் எப்போயாவது உங்களோட பேரண்ட்ஸை பார்த்து தேங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இனி அதெல்லாம் செய்யுங்க. அந்த அன்பை, சுபாவத்தை, அன்பை வெளிப்படுத்துங்க. சில பேருக்கு என்னதான் செஞ்சாலும் நீ என்ன செஞ்சிட்ட, நீ என்ன கிழிச்சிட்ட, ஊரில் இல்லாததை செஞ்சிட்ட. விசுவாசிகள் பரிசுத்தமான்கள் வாயில இப்படிப்பட்ட வார்த்தை வரவே கூடாது. சின்ன சின்ன காரியத்திற்கும் உங்களுடைய சுபாவ அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். அடுத்ததாக, இணங்காதவர்களாயும், எதுக்கும் இணங்க மாட்டாங்க தெரியுமா? இன்னைக்கு சில கணவர்மார் மனைவி சிலர் சொல்லுவாங்க, இந்த ஜெபம் நடக்குது, அந்த ஜெபம் நடக்குது, இந்த பிரதர்ஸ் மீட்டிங் நடக்குது, நீங்கள் போங்க. நான் இணங்கவே மாட்டேன். சபையில் நடக்கிற பிரதர்ஸ் மீட்டிங் யாருக்காக? இந்த சபைக்கு இருக்கிற குடும்ப தலைவர்கள் சத்தியத்தின்படி நடந்து உங்கள் குடும்பத்தை நடத்தி அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் பிரதர்ஸ் மீட்டிங் வைக்கிறோம். ஆனால் என்ன சரி, குடும்பத்தின் தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிரதர்ஸ் மீட்டிங் வர்றது எத்தனை பேர் தெரியுமா? மிஞ்சி போனால் 7 பேர், அதுக்கு மிஞ்சி போனால் என்னைக்காவது ஒரு நாள் 10 பேர். சபையோடு இணைந்து போங்க, ஊழியரோடு இணைந்து போங்க, குடும்பத்தின் தலைவிகளோடு இணைந்து போங்க, பிள்ளைகள் பெற்றோரோடு இணைந்து போங்க. பெற்றோர் உங்களோட பிள்ளைகளோடு கொஞ்சம் என்ன செய்யுங்க, இணைந்து போங்க. அவங்கள புரிந்து கொள்ளுங்க. சில காரியங்கள் அவங்களை பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஏன் பேசுகிறாங்க, ஏன் இப்படி நடக்கிறாங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவங்களோட இறங்கி போனீங்கன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இணங்கவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும், தயவுசெய்து இந்த வார்த்தை நான் திரும்ப வாசிக்கிறேன், அவதூறு செய்கிறவர்களாக, இல்லாததை பரப்பிக்கொண்டு திரிகிறவர்கள் தான் அவதூறு செய்கிறவர்கள். இப்போ நான் என்ன சொன்னேன்? நடக்காத காரியத்தை, பார்க்காத காரியத்தை, கேள்விப்படாத காரியத்தை பார்த்தது போல, நடந்தது போல, கேள்விப்பட்டது போல என்ன செய்வாங்க?
மற்றவங்கிட்ட சொல்லி தூற்றி கொண்டு திரிவார்கள், அவதூறு செய்கிறவர்கள். விசுவாசிகளே, ஏமாந்து போகாதீங்க. உங்ககிட்ட யார் என்ன சொன்னாலும் அது உண்மையா என்பதை நிதானித்து, ஆவியானவங்களுக்குள்ள இருந்தால் அதை நிதானித்து கற்றுக் கொடுப்பார். மற்றவங்க சொல்ற எல்லா காரியத்தையும் நீங்க கேட்டுட்டு நீங்க உங்களை கெடுத்து கொள்ளாதீங்க. அவதூறு செய்கிறவர்கள், அதுக்கு அவங்களுக்கு கஷ்டமே தெரியாது. பார்த்தது போல சொல்வாங்க, கேட்டது போல சொல்வாங்க, நடந்தது போலவே சொல்லி பெயரை கெடுக்கிறவர்கள் சபைக்குள் இருப்பார்கள். ஏன் உங்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். ஏன் நீங்கள் அப்படிப்பட்டவளா இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அவதூறு செய்கிறவர்கள், அவதூறு யாருக்கு, எந்த குடும்பத்திற்கு யாருக்கு செய்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் எதெல்லாம் அவதூறாய் பேசிக்கொண்டு தூற்றிக்கொண்டு திரிகிறீர்களோ அது ஒரு நாள் உங்களுக்கு செய்யப்படும். தயவு செய்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட அவதூறான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அவதூறான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவதூறு செய்கிறவரோடு இணைந்து செயல்பட மாட்டார்கள். ஐயான ஆவியானவர்கள் நடத்துகிற உண்மை உள்ளவராயிருக்கிறார். அடுத்ததாக இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். என்ன அடக்கம்? இச்சை அடக்கம். எதை பார்த்தாலும் உடனே வாங்கணும், எதை பார்த்தாலும் செய்யணும், என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே செஞ்சு தீர்த்தணும், உடனே அதை அனுபவிக்கணும். தயவு செய்து உங்களோட ஆசைகளை கொஞ்சம் அடக்குங்க, அடக்கம் உள்ளவர்களாக இருங்க. ஒரு இடத்துக்கு போகணுன்னா உடனே போயிடணும். ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், வாலிபர்களே ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், அவசியமா, இது தேவையா, இது முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் போகிறேன். இன்றைக்கி அநேக வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் இந்த இச்சை அடக்கம் ஒரு ஆசைக்கு அடிமையாயிடுறாங்க. வாங்க டீ குடிக்க போகலாம், வாங்க ஹோட்டலுக்கு போகலாம், உடனே தாய்தகப்பட்ட வேற பொய் சொல்லிட்டு போகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் உங்களை நீங்களே கெடுத்து கொள்கிறீர்கள். சில ஆசைகள் வரும் பொழுது அந்த ஆசை நியாயமானதா, அது எனக்கு தேவையா, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு, அதனால எனக்கு என்ன லாபம் உண்டு, அதனால ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுமா மகிமைப்படுமான்னு கேளுங்க. ஆசைப்படாத மனுஷன் உலகத்தில் இல்லை. ஆசை வரும், ஆனால் அதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் மனம் போன போக்கில கால் போன போக்கில நீங்கள் போய்கொண்டு இருப்பீர்கள், ஆனால் அது உங்களை தீய வழியில் கொண்டு போய் விடும். இன்றைக்கி அநேக வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் இன்றைக்கு தன்னை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், தன்னுடைய கற்பை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த இச்சை அடக்கம் இல்லாததுனாலே. சபை அப்படி இருக்கக்கூடாது என்று தான் கர்த்தர் எச்சரிக்கிறார். அடுத்ததாக கொடுமை உள்ளவர்களாயும். கொடுமை என்ன கொடுமைங்க? உலகத்தில் தான் குடிகாரன் மனைவி என்ன செய்கிறான், அடிக்கிறான், திட்டுறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், கொடுமையாக பிள்ளைங்களை நடத்துகிறான், நம்ம வெளியே கேள்விப்படுறோம். ஆனால் அந்த கொடுமை சபைக்குள்ளாகவும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கொடுமை. கொஞ்சம் யோசிங்க, நான் என்ன காரியம்லாம் செஞ்சிட்ருக்கிறேன்? உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து என்ன சாட்சி இடுகிறது? நான் செய்கிற காரியம் அது கொடுமையா இல்லையா? மனம் போல வார்த்தைகளை பேசிட்டு ஒன்றும் பேசாத போல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மனைவியை கணவன் மனம் போல பேசிட்டு ஒன்றும் பேசாத மாதிரி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அந்த கொடுமையை மனைவி அனுபவிக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு. தெரியுமா? நான் என்ன செஞ்சேன், இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு போயிட்டாரு. இந்த கொடுமையெல்லாம் எத்தனை பேர் அனுபவிச்சுட்ருக்கீங்க? வெளியே சொல்ல முடியாது. தெரியுமா? எத்தனையோ மனைவிமார்கள் உள்ள வைத்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள், கணவனால் உண்டான கொடுமை. அதே போல மனைவிமார்களும் தன் கணவனை கொடுமையாய் நடத்துகிறவர்கள் உண்டு. எதுக்கெடுத்தாலும் கணவன் என்ன செய்கிறது, அதை செய், இதை செய், அப்படி பண்ணு. நான் சொல்கிறேன், உங்களோட கணவர் உங்களுக்கு ஏற்ற துணையாக, நீங்கள் அவருக்கு ஏற்ற துணையாக இருப்பது நல்லது தான். ஆனால் அவர் கொடுமையாய் நடத்தாதீங்க. குடும்பத்தின் தலைவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுங்க. இன்றைக்கி ஒரு வேலைக்காரனை போல் நடத்துகிற எத்தனையோ மனைவிமார்கள் உண்டு. யாரை? குடும்பத்தின் தலைவரை.
இதை செய், அதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இங்கே தயவு செய்து சொல்கிறேன், கொடுமையாய் நடத்தாதீங்க. அதே போல் பிள்ளைகளும் பெற்றோரை கொடுமையாய் நடத்தாதீங்க. அவர்களும் ஒரு பலவீனமான பாண்டம். உங்கள் வயதுக்கு அவங்க வயதை எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்கள போய் இதை செய், அதை செய். இன்றைக்கி சில வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பெற்றோருக்கு உதவியாக இருக்க வேண்டிய வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பெற்றோர்னால் என்ன செய்கிறார்கள்? கொடுமையாய் நடத்தப்படுகிறார்கள். எனக்கு இதை செய், அதை செய், எனக்கு இது பண்ணு, அதை பண்ணு. இவங்க பெரிய காலேஜுக்கு போயிட்டு வராங்களாம், பெரிய ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்களாம். பெற்றோரை ஒரு கொடுமையாய் நடத்துகிற வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் உண்டு. தயவு செய்து உங்களுடைய வேலையை நீங்களே செய்ய பழகி கொள்ளுங்க. இன்றைக்கி அநேக பெற்றோரும் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்கன்னு பின்னாடியே தாங்கிறது. உட்கார்ந்த இடத்துல கொண்டு வந்து சாப்பாடை கொடுக்கறது, உட்கார்ந்த இடத்துல கொண்டு வந்து ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, இன்னும் ஷூவை கொடுக்கறது, இன்னும் வாயில் ஊட்டி விடுறது. அன்பினால் ஊட்டுங்க, தப்பு இல்லை. ரொம்ப ஓவராக போனீங்கன்னா அதே பிள்ளை உங்களை எதிர்த்து நிற்கும் போதுங்க அப்போ தான் தெரியும் அந்த கொடுமை என்னன்று. இதெல்லாம் நான் நிறைய காரியங்கள் நிறைய குடும்பத்தில் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நான்லாம் என்னுடைய பிள்ளைகளை 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவர்களை வழிநடத்த ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ட்ரெஸ்ஸை அவங்க எடுத்து வைக்கணும், குளிக்கும்போது அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும், அவங்களுடைய பேகு அவங்களுடைய அவங்க தான் க்ளீன் பண்ணிக்கணும், எடுத்து வைக்கணும். சாப்பாடு மட்டும் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரம் மட்டும் என்ன செய்வேன், மற்ற எந்த காரியத்தை எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ரொம்ப என்ன செய்யலை, அவங்களுக்கு அடிமையாகவோ ரொம்ப நாங்கள் அவங்கள என்ன செய்யலை, நடத்தலை. எல்லாம் அவங்க சொந்த காலில் நிற்க வேண்டும் என்றதுக்காக அப்பத்திலே நான் பழக்கத்தை என்ன செஞ்சேன், ஏற்படுத்தி கொடுத்தேன். எதையும் நான் அவங்க வந்து தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். சாப்பிட்றியான்னு கேட்பேன், வேண்டானா சரி போவிடு. அதுக்காக வாயில் ஊட்டி விட்டுட்டு பின்னாடியே நடக்கிற கரையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அநேகர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்களே கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் அந்த பிள்ளைகளை அதிகமாக உங்களை என்ன செய்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறவளாய் மாறிடுறாங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்க, ஆனால் அடிமையாகிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு மேலே கோபம் வரலாம், அதான் உண்மை. பிள்ளைங்கிட்ட அன்பாயிருங்க, ஆனால் அடிமையாகிடாதீங்க. எல்லாவற்றையும் செய்கிறது, தூக்கி கொடுக்கறது, தூக்கிட்டு போகிறது, தூக்கி சுமந்துட்டு இருக்குது, அதெல்லாம் செய்யாதீங்க. அதுங்க தூக்க பழக்க வைக்கிங்க, போயிட்டு வர பழகுங்க, நடக்கட்டுமே. இன்றைக்கி அநேக பெற்றோர் செய்கிற குறைவின தெரியுமா, பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிடாமல், இவங்களும் ரெஸ்ட் எடுக்காமல், இவங்களும் தன் உடம்பை கவனித்து கொள்ளாமல் பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை தவறான வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், நடத்த வேண்டிய பிள்ளையானவர்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். ஏன் சில பிள்ளைகளால் உங்களுக்கு கொடுமை? பெற்றோராகிய நீங்கள் செய்த தவறான பழக்க வழக்கங்கள். ஏன் சில நேரத்தில் இந்த கொடுமை? இன்னைக்கு சில குடும்பத்தில் கொடுமையாக இருக்குது. காலை எழுந்தாலே நைட்டு படுக்கைக்குள்ள போகிறதுக்குள்ளாக எவ்வளோ பிரச்சனை நாங்கள் சந்திக்கிறோம். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் அந்த கொடுமையான காரியங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு காரணம் உங்களுடைய நாணமற்ற செயல். உங்களுடைய செயலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களால் முடிந்த காரியத்தை செய்யுங்க. அவங்களால முடியக்கூடிய காரியத்தை அவங்களாலே செய்ய வைத்து பழகுங்க. அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். உங்களுடைய காரியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். கொடுமை உள்ளவர்களாக கணவன் மனைவியை கொடுமையாய் வேலை வாங்குவதும், மனைவி கணவனை கொடுமையாய் வேலை வாங்குவதும், பிள்ளைகள் பெற்றோரை கொடுமையாய் வேலை வாங்குவதும் இல்லாதபடி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சுபாவ அன்பு வெளிப்படணும். நான் செஞ்சால் எனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அம்மாவுக்கு வலிக்கும், அப்பாவுக்கு வலிக்கும். அந்த உணர்வு உங்களுக்குள்ளாய் வர வேண்டும். அடுத்ததாக அந்த வசனம் என்ன சொல்லப்படுது, நல்லோரை பகைக்கிறவர்களாயும். யாரங்க? கெட்டவர்களை பகைக்க மாட்டாங்க. யாரை பகைப்பாங்க? பிள்ளைங்க பெற்றோரை தான் பகைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுக்குற ஆலோசனை அவங்களுக்கு எப்படி இருக்குது, தெய்வ வாக்காக இருக்குது. பெற்றோர் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குது, கசக்குது. தயவு செய்து நல்லோரை, உங்களுக்கு நல்லோர் யார் தெரியுதோ, நல்ல பழக்க வழக்கங்கள். நல்லோர்னா யாருங்க? நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நல்ல வார்த்தையில் பேச்சு உள்ளவர்கள், நல்ல நடக்கையில் உள்ளவர்களை என்ன செய்யாதீங்க, பகைக்காதீங்க. அவங்கள பகைச்சா உங்களுக்கு தான் நஷ்டம். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. அடுத்ததாக அந்த வசனம் என்ன சொல்கிறது,
துரோகிகளாயும். துரோகினா யாருங்க? நல்லதை பெற்றுக்கொண்டு நல்லதெல்லாம் அனுபவித்து விட்டு அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் எல்லாரும் யார் தான்? துரோகிகள். இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் எல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சான்? துரோகியாய் மாறினான். இந்த மாதிரி தயவு செய்து அந்த துரோகம் வேண்டாங்க. உங்களால் நல்லது செஞ்ச முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா விலகிக்கோங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன செய்யாதீங்க? துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் கண்களுக்கு மறைவாக அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட நல்ல ஐக்கியம் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்கள குறித்தே வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க. துரோகம். தயவு செய்து துரோகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. துணிகரம் உள்ளவர்களாயும். துணிகரம், இது செஞ்சால் என்ன, இங்கே போனால் என்ன, இதை பார்த்தா என்ன, செல்ஃபோனில் பார்க்கக்கூடாததை பார்க்க துணிகரம், போகக்கூடாத இடத்திற்கு துணிகரம், செய்யக்கூடாத காரியத்தை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு துணிகரம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய துணிகரமே உங்களுடைய கர்த்தருடைய வருகைக்கு உங்களை என்ன செய்யப்படும்? ஆயத்தமாக்க முடியாதபடி தடை செய்யும். அந்த துணிகரத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் துணிகரமாய் பேசுகிற காரியமாக இருக்கட்டும், செயல்படுகிற காரியமாக இருக்கட்டும், துணிகரமாய் போகிற எந்த இடமா இருக்கட்டும், அது உங்களுக்கு ஆபத்து என்பதை மறந்து போகாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்து. துணிகரம் எப்படி உங்களுக்கு தெரியும் தெரியுமா? நீங்கள் ஒரு இடத்த செய்யணும்னு நினைக்கும் போது உங்கள் உள்ளத்தில் சொல்லும், இதை நீ செய்யாத. அப்படி சொல்லும் போது என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறணும். செஞ்சு பார்த்தா என்ன, பேசி பார்த்தா என்ன, போனா என்ன. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, துணிகரத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பழகுனா என்ன? எப்போ ஆண்டவர் முதலாவது பேசுகிற முதல் இடம் எது தெரியுமா? உங்களோட மனசாட்சியில் ஆண்டவர் பேசுவார். மகனே மகளே, நீ செய்யாத, இந்த ஃபோனை எடுக்காத, இதுக்கு மெசேஜ் அனுப்பாத, இதில் என்ன செய்யாத, ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்காத. உடனே முதல்ல உங்களோட உள்ளத்தில் பேசுவார். வாலிப பிள்ளைங்க புரிஞ்சுக்கங்க, முதல்ல பேசுகிற இடம் கர்த்தர் உங்களோட மனசாட்சியிலே பேசுகிற இடம். அந்த மனசாட்சியிலே பேசும் பொழுதே நீங்கள் அந்த துணிகரத்திற்கு இடம் கொடுக்காவிட்டால் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். போனா என்ன, பேசினா என்ன, ஓகே சொன்னா என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சின்ன ஒரு மெசேஜ் ஹேன்னு போடுவீங்க, அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? அதான் துணிகரம். நீங்கள் அப்படி போட்டு இன்றைக்கி அநேக பெரியவங்க கூட மாட்டின்னு இருக்கிறாங்கங்க. அதான் கேவலமாக இருக்குது. வாலிபர்கள் மாத்திரம் இல்லை, எனக்கு பெரியவர்களும் இப்படிப்பட்ட சிக்கலை துணிகரம் கொண்டு குடும்பத்தில் தலை நிமிர முடியாதபடி துக்கத்தோடு தலை குனிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. மனசாட்சியில் கர்த்தர் பேசும் பொழுது என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க. அடுத்ததாக இருமாப்பு உள்ளவர்களாயும். எப்படிங்க இருமாப்பு? நான் சொல்கிறேனே, இருமாப்பு என்பது ரெண்டு இறுதியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இதுவா அதுவா, அதில் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு நல்ல வார்த்தை வரும்பொழுது, நல்ல ஒரு காரியம் வரும்போது அதில் அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அறிவு இருக்குது, நிறைய அறிவு, உலக அறிவு இருக்கிறது, படிப்பு அறிவு இருக்குது. இப்படிப்பட்டவங்க இருமாப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் தெய்வீக அறிவு உள்ளவர்கள், வேத வசனத்தினால் உண்டான அறிவு உள்ளவர்கள் இருமாப்பாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கல நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. சுகபோக, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை நான் செய்வேன், எதெல்லாம் நான் வாங்கணுமோ அதை வாங்குவேன், நான் எப்படிலாம் என்னை உடுத்தணுமோ அப்படி உடுத்திக்குவேன், எப்படிலாம் என்னை சிங்காரிக்கணுமோ அப்படி சிங்காரிச்சிக்குவேன். தேவனுக்கு பிரியமா? நான் போடுற உடை முதற்கொண்டு நான் நடந்து கொள்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமான்னு கொஞ்சம் யோசிங்க. மற்றவர்களை பிரியப்படுத்த நினச்சிட்டு நீங்கள் உங்களுடைய உடை நடை பாவனையை மாற்றிக்கொள்ளாதீங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க. இப்போ வர லேட்டஸ்ட்டில் வர்ற ரோல் மாடலை பார்க்காதீங்க, ஸ்டைலை பார்க்காதீங்க. வசனம் என்ன வாஸ்தவம்? தேவ பிரியராயிராமல் சுகபோர பிரியராயிருப்பாங்க. தேவனுக்கு பிரியமானு யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எதெல்லாம் பிரியமோ அதை செய்யணும்.
தயவு செய்து சொல்கிறேன், என்னுடைய வாலிப நாட்களில் 21 வயதுலேருந்து நான் எப்படி இருந்தனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்படி தான் என்னை இருக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னை பார்த்தவர்களுக்கு தெரியும், அப்பத்துலேருந்து இப்படி தான் இருக்கிறேன். உங்களுடைய வாலிப வயதில் உங்களுடைய நடை உடை பாவனை தேவனுக்கு பிரியமாக இருக்கா, இல்லை சுகபோக பிரியமாக இருக்குதா? நீங்கள் சுகபோக பிரியராக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. நீங்கள் என் மேலே கோபிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை, ஏன்னா கடைசி காலத்தில் இப்படி நடக்கும்னு சொன்னார். அதுக்கு நீங்களும் என்ன செய்கிறீங்க? விதி விலக்கு இல்லாமல் நீங்கள் அப்படி நடந்து கொள்கிறீங்க. இன்றைக்கி சுகபோக பிரியராக இருக்காதீங்க. என்னோட உடை கர்த்தருக்கு பிரியமா? வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது வாலிப பிள்ளைகளே உங்கள் உடையை குறித்து கவனமாக இருங்க. இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுறதில்லை. என் இஷ்டம் போல் உடுத்துவேன், என் இஷ்டம் போல் வெளியே போவேன். சுகபோக பிரியராக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். தயவு செய்து இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. அடுத்ததாக வசனம் சொல்கிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. எப்படி? நான் 21 காரியத்தை சொல்லாமல் முடிக்க மாட்டேன். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. சபைக்கு வரும்போது வெள்ளையும் சொல்லையுமா வருவாங்க, நீட்டாக வருவாங்க. எந்த ஒரு அலங்காரம் இருக்காது, எந்த ஒரு ஆடம்பரம் இருக்காது. ஆனால் வெளியே போனால் அது தலைகீழ மாறிடும். சபைக்குள் வரும்பொழுது எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி வெளியே இருந்து காட்டுங்க. அதுதான் தேவனுக்கு பிரியம். சபைக்குள் வரும்போது ஒரு வேஷம், வெளியே போகும்போது என் வேஷம். வசனம் என்ன சொல்கிறது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன செய்வாங்களாம்? மறுதளிக்கிறவளாயிருப்பாங்க. அப்போ தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதனால வருகிற பலனை என்ன செய்வாங்களாம்? மறுதளிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பெந்தைகோஸ்து சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிற விசுவாசிகள், ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையில் இருக்கிற விசுவாசிகள், உங்களோட உடைய குறித்து ஜாக்கிரதையா இருங்க. மற்றவர்களை கண்டு நம்மளை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்ற உடை அல்ல, நம்முடைய மானத்தை மறைப்பதற்கான உடை. நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாள். உங்களோட உடை உங்களை காக்குதா? உங்களோட உடை உங்களை மறைக்குதான்னு பாருங்க. வெளியரங்கமாய் காட்டிக்கொண்டு அசிங்கமாக தயவு செய்து வாலிப பெண் பிள்ளைகள் உங்களோட உடையை உடுத்தும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய ஆவியான இதெல்லாம் கொடுத்து எனக்கு பாருங்க. நான் 2:30 மணிக்கு 3 மணி தான் நான் எடுத்து படுத்தேன். நேற்று இருந்த டயர்டில் எனக்கு மெசேஜ் எடுக்கவே முடியல. கடைசியில் ஆண்டுகிட்ட கெஞ்சின, ஆண்டவர் என்னால் முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் கடைசி காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் சபை என்ற குறித்து எடுன்னு சொன்னார். இது கர்த்தருடைய ஆவியான கொடுத்த ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனைக்கு சபை உடன்படாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த ட்ரெஸ்ஸு உடைய மானத்தை மறைக்காவிட்டால் எதுக்குங்க அந்த ட்ரெஸ் போடுறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படுறாரு. சில வாலிப பிள்ளைகள் வெளியில் போகும்போது, சபைக்குள் வரும்போது தேவ பக்தியின் வேஷம், இந்த வேஷம் வேண்டாம், இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 21 காரியத்தை நான் சொல்லிட்டேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்? விலக வேண்டும். ஒன்று, நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களை விலக்கி கொள்ளுங்க. இல்லை விட்டால் நீங்கள் விலக்கி தான் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்டவர்களோடு இருந்தீங்கன்னா நீங்கள் விலகி வந்துடுங்க. அப்படிப்பட்டவரோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. நீ அப்படி என்ன செய்ய சொல்லப்பட்ட கடைசிய வார்த்தை, இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த 21 காரியத்தை மனதில் வைத்து கொள்ளுங்க. இந்த 21 காரியத்தில் கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய ஒத்தாசையோடு நீங்கள் சாட்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாயிடுங்க. அதுக்காக கெஞ்ச வேண்டாம். கர்த்தருடைய வருகையில் கர்த்தர் உங்களை நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை அழைத்து கொண்டு போவ மணவாளனாகிய இயேசு மணவாட்டி மேல் சபையின் மேலே பிரியமாக இருப்பார். சபையில் ஒரு பெந்தைகோஸ்து சபைக்குள் வந்துட்டு
அவரை துக்கப்படுத்திட்டு, ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு எப்படிங்க நம்மளால் வாழ முடியும்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு வசனம் இருக்கிறது. நம்மளை மீட்டு கொண்டு போகிறவரே அவர் தான். அவரை துக்கப்படுத்தி விட்டு சபையில் வேஷம் தரித்து கொண்டு இருந்தால் எப்படி நம்ம அவரோடு கூட போக முடியும்? இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. நான் சொன்னேன் 21 காரியம் நம்மளை இருக்குமானால் நம்மளை அந்த காரியத்தை விளக்கணும். இல்லை இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அவர்களை விட்டு விலகிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, ஒன்று உங்களை விலக்கி கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே இருக்குமானால் விலக்கி கொள்ளுங்க. இல்லாவிட்டால் இப்படிப்பட்டவரோடு நீங்கள் ஐக்கியம் வச்சிருப்பீங்கன்னா அவங்களை விட்டு விலகி வாங்க. 21 காரியத்தை சொன்னேன். யாக்கோபு 5:19 வாசிப்போம். யாக்கோபு 5:19 இப்படியாவது சொல்லுகிறது, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, அப்போ இந்த கேட்ட இந்த சத்தியத்தை விட்டு யாராரும் ஒருவன் விலகினா என்ன ஆகும்? சத்தியத்தை விட்டு விலகுங்களுக்கு என்ன உண்டாகும்? மோசம்தாங்க வரும். நான் சொல்லலை, யாக்கோபு சொல்கிறார். மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், எத்தனை பேர் நீங்கள் மற்றவங்களை திருப்ப போகிறீங்க? இல்லை நானே அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மோசம் போகிறீங்கன்னு அர்த்தம். சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள் மோசம் போகிறவர்கள். ஆனால் சபை மோசம் போகக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். மோசம் போக்குகிறவர்கள் நீங்கள் திருப்புறவர்களாய் மாற வேண்டுமே தவிர நீங்கள் மோசம் போகக்கூடாது. ஆகினால இன்றைக்கு கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கு உண்டான வசனங்களை 21 காரியங்களை கர்த்தர் நமக்கு தியானிக்க உதவி செய்தார். கர்த்தருடைய வருகைக்கு உண்டான ஆயத்தை என்ன தெரியுமா? 3 ஆயத்தை நான் சொல்லி கடைசி நம்ம ஜெபிக்க போகிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயம். சபைக்குள் வருகிற நீங்கள் ஒரு காலத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், திருவிருந்தில் பங்கு பெறலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுன்ற நிச்சயம் உங்களுக்குள் இருக்கிறதான்னு கொஞ்சம் யோசிங்க. அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போகலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனம் நம்ம தெரிஞ்ச வசனம்தான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். அப்படியான பாவ மன்னிப்பு கொடுக்க அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்போதான் நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியும். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம அவரோடு ஐக்கியப்பட முடியும். யாருக்குள்ளாக பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறதோ நாம் அவர்களோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். யாரோடு? நம்ம அழைத்த தேவனோடு. 1 கொரிந்தியர் 1:9 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஏன் பாவத்தில் நம்ம ரட்சித்தார் தெரியுமா? அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு. நம்மளை அழைத்த தேவன் அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள் இல்லாதவர்கள் அவரோடு ஐக்கியமாக இருக்க முடியாது. இன்றைக்கு நான் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறேனா? இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. நீதிமொழி 28:13 நமக்கு தெரியும், தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன்தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டே இருப்பாங்க சில பேர். வாரம் வாரம் பாவங்களை என்ன செய்வாங்க? அறிக்கை செய்வாங்க. நீங்கள் ஆர்சிலெலாம் போனீங்கன்னா வாரம் வாரம் பாவங்களை அறிக்கை செய்வாங்க. நாங்கள் ஆர்சியில் இருக்கும்போது பாவ சங்கீர்த்தனம்னு ஒன்று இருக்கும். சாமியார்கிட்ட போய் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பாவத்தை சொல்லுவோம். சொன்னால் அந்த பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்வார்? விசுவாச பிரமாணம்னு சொல்லிட்டு அது 10 முறை சொல்லு, இன்னொரு மந்திரத்தை இன்னொரு 10 முறை சொல்லு, நீங்கள் என்ன செய்வார்? பனிஷ்மெண்ட் மாதிரி அதை போய் நாங்கள் சொல்லிட்டு போயிட்டு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டது என்பதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகையினால நாம் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக இராதபடி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். ஆகையினாலே விட்டுவிட தீர்மானிங்கள். 2வது கர்த்தருடைய வருகைக்குண்டான ஆயத்தம் என்னன்னு சொன்னால் ஞானஸ்தானம். இங்கே எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. எடுக்காதவங்க யாராக இருந்தால் சீக்கிரமாக எடுங்க. கர்த்தருடைய வருகை மிக மிக சீக்கிரங்க.
ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தேயு 28 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஆனாலும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவருக்கு என்ன செய்யுங்க, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்படியானா வேத வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தை ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும். ஞானஸ்தானம் என்பது சபையுடைய சடங்காச்சாரம் அல்ல, அவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்பது என்னது? சபையினுடைய சடங்காச்சாரம் இல்லை, பாரம்பரியம் அல்ல. இயேசுவின் ரத்தத்தினால சிந்தி நமக்கு உடன்படிக்கை சம்பாதித்து கொடுத்தாரே, அவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை எப்போ எடுக்கணுமா? சீஷராக்கிட்டு கொடுங்கன்றார். இன்றைக்கி நம்ம சீஷர் ஆகாமலே ஞானஸ்தானம் எடுத்ததுனால தான் இன்னும் தடுமாற்றம், இன்னும் பின்மாற்றம். ஞானஸ்தானம் எடுத்தும் துணிகரமான பாவத்துக்கு போவதற்கு காரணம் சீஷர் ஆகலை. அசலை என்ன வாசித்தோம்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலே செய்யுங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு என்ன செய்யுங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, சபைக்கு ஒரு 6 மாதம் வந்துட்டா ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். முதலாவது வருகிறவர்கள் சீஷராய் மாறணும். சீஷனா யாருங்க? கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற சீஷராய் மாறின பின்பு தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேக சபையில் ஞானஸ்தானம் முக்கியம் என்று சொல்லி கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி 3 மாதம் வந்தால் 3 வாரம் வந்தாலும் ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனால் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பல வருஷமாய் வந்தும் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு உங்கள் ஒப்பு கொடுங்க. அப்போ தான் நாம் ஆயத்தமாக முடியும், கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக முடியும். இல்லாவிட்டால் வசனம் பிதா குமாரன் பரிசுத்தாவினால் உண்டான ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்தாவி. அந்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவினால் உண்டான ஞானஸ்தானம் என்று சொன்னால் இப்போ காலகட்டத்தில் ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க சொல்கிறாரு. அந்த ஆவி நமக்குள்ளே வந்துட்டார்னா, ஆவியார் நமக்குள்ளே வந்துட்டார்னா, நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளை பூர்ணப்படுத்திக்கிட்டே இருப்பார். யாருக்குள்ளெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள மாற்றம் தெரியும், அவங்களுடைய செய்கையில் மாற்றம் தெரியும், அவனுடைய பேச்சில் மாற்றம் தெரியும், அவன் நடக்கையிலே மாற்றம் தெரியும். அவனுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார்கள்? வளர்ந்து வருவதை காண முடியும். இந்த ஆவியானவர் உள்ள இல்லைன்னா எப்படி இருந்தாங்களோ சபைக்கு ஆரம்பத்தில் அப்படியே இப்பவுமே இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அந்த ஆவியானவர் இப்பொழுது நம்மளை பூர்ணப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள பூர்ணப்பட வெளியில் அவர் மகிமைப்படுவார். ஒரு கணவனை வைத்து குடும்பத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். மனைவி வைத்து குடும்பத்தில் ஏன்னா அந்த ஆவியானவர் அவங்களை என்ன செய்கிறாரு? முன்ன மாதிரி பேசுறதில்ல, முன்ன மாதிரி சண்டை போகிறதில்ல, முன்ன மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, முன்ன மாதிரி பிடிவாதமாக இல்லை, முன்ன மாதிரி அவருக்கு என்ன செய்யறது? கோபப்படுறதில்ல. அந்த ஆவியானவர் பூர்ணப்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை பூர்ணப்படுத்துகிறாரா? கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தும் இன்னும் உங்களுடைய மனமாற்றம், உங்களுடைய சாட்சியற்ற ஜீவியம் இருக்குமானால் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கல. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யலை, உங்களை பூர்ணப்படுத்தலை. இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பூர்ணப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுங்க. வெளியில் ஒரு மாற்றம், ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை தெரியும். மூன்றாவதாக கர்த்தருடைய வருகைக்கு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம். ஒன்று என்னுடைய முடிவாக இருக்கலாம், உலகத்துடைய முடிவாக இருக்கலாம். நல்லா கேட்டுங்க. ஒன்று நம்முடைய முடிவு காலமாக, என்னுடைய மரண காலமாக இருக்கலாம், இல்லை கர்த்தருடைய வருகையாக இருக்கலாம். அது வரைக்கும் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கொஞ்சம் யோசிங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த சத்தியத்தில் நான் நிலைத்திருப்பேனா? நான் நிலைத்திருக்கிறேனா? கேட்கிற சத்தியமே நம்மளை நியாயத்தீர்க்கும் என்பது வசனம் சொல்லுதுங்க. நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அந்த வசனம் நம்மளை நியாயத்தீர்க்கும். அப்போ நான் கேட்ட சத்தியத்தின்படி நான் நிலைத்திருக்கிறேனா?
முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட காத்திருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நிலையிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? மத்தேயு 24:13 சொல்லப்படும் முடிவு பரிந்து நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். அதே 10ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 10:22 வசனம் வாசிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். உண்மையாக நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகையில் முடிவு பரிந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்மளை எல்லாரும் சில பேர் பகைப்பாங்க. யாருடைய? அவருடைய நாமத்து நிமித்தம். நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணித்ததுனால, ஆண்டவருக்காக உங்களை வேறு பிரிந்து ஜீவிப்பதுனால, ஆண்டவருக்காக சத்தியத்தின்படி நடப்பதுனால, அவருக்காக நீங்கள் இருப்பதுனால உங்களை என்ன செய்வார்கள்? என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் என்ன செய்வீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். அவர்னால நீங்கள் பகைக்கப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீ சபைக்கு போகிற, நீ சத்தியம் சத்தியம் சொல்கிற, வசனம் சொல்கிற. நிறைய பேர் என்னை அப்படி தான் சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் வசனம் சொல்கிறேன். அதுதான் என் மைண்டில் ஊறி போச்சு. எந்த காரியம் செஞ்சாலும் வசனத்தின்படி செய்யணுன்றதுல நான் அதிகமாக கவனமாக இருப்பேன். அதனால எல்லாராலும் நான் சில நேரத்தில் பகைக்கப்படுவேன், ஆனாலும் கவலைப்பட மாட்டேன். முடிவு பெற நிலைத்திருக்க நான் உதவி நிற்க நான் என்னுடைய கிருபை கேட்குறேன். என்னை எல்லாரும் பகைச்சாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் சத்தியம். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் என்ன செய்வீர்கள்? எல்லாராலும் யாருங்க? குடும்பத்தில் உள்ளவரால், சபையில் உள்ளவர்களால், வெளியே உள்ளவர்களால், உறவினர்களால் கூட நம்ம பகைக்கப்படலாம். ஆனாலும் முடிவு பரிந்து நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அவர் நாமத்து நிமித்தம் உங்களை எல்லாரும் பகைச்சாலும் கவலைப்படாதீங்க. நான் அறிஞ்ச சத்தியத்தில் கடைசி வரைக்கும் நிற்பேன். நான் கை கொண்ட சத்தியத்தில் கடைசி வரைக்கும் நிற்பேன். நான் கேட்ட சத்தியத்தில் என்னை விட்டு கொடுத்து நான் கடைசி வரைக்கும் நிலை நிற்பேன். அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். கர்த்தர் எவ்வளோ சத்தியத்தை நமக்கு சொல்கிறாருங்க, எவ்வளோ வார்த்தை நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அதை நம்ம செய்யாமல் விட்டு கொண்டு இருக்கிறோம். எப்படி நம்ம முடிவு பெற நிலைத்திருக்க முடியும்? இன்றைக்கு செய்ய முடியும். உங்களை விட்டு கொடுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 12ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்ய வேண்டும்? முடிவு பெற நிலைத்திருக்கணும். அதோடு கூட கர்த்தருடைய வருகைக்கு இந்த ஆயத்தமாவதற்கு முன்பாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற காரியத்தில் நிலைத்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பிரகாசிக்கலாம். உங்கள் குடும்பம் அநேகருக்கு பிரகாசமாய் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய ஆதங்கம் அதுதாங்க. இன்றைக்கி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நம்ம அர்ப்பணிப்போம். நீதிமொழி 11:30 இப்படியாவது சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழி 11:30 நீதிமனுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் நாணம் உள்ளவன். எந்த ஆத்துமா தெரியுமா? உங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு ஆத்துமான்னு சொன்னோன்னா வெளியே உள்ள ஆத்துமாவை ஆதாயப்படுத்த போகிறோம். நல்லது தான், அதை ஆதாயப்படுத்துங்க. அதுக்கு முன்பாக உங்கள் ஆத்துமாவை என்ன செய்யுங்க? ஆதாயப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் நாணம் உள்ளவர்கள். இன்னைக்கு ஊழியம் என்ற பெயரில் வெளியே போய் ஊழியம் செய்யணும், அது செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் செய்யுங்க. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தாமல் நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் நீங்கள் நாணமற்றவர்கள். உங்களுடைய ஆத்துமாவை அங்கே கொண்டு போக முடியாது. இன்றைக்கு முதலாவது உங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக ஜெபிக்கலாம், பிரயாசப்படலாம், போகலாம், நல்லது. அதை செய்வதற்கு முன்பாக என்னுடைய ஆத்துமா நான் ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறேனா? என்னை குறித்து என்னுடைய ஆத்துமா என்ன சொல்கிறது? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்கள் ஆத்துமா தான் உங்களை என்ன செய்யும்? பேசும். நான் பேசினா உங்களுக்கு கோவம் வரலாம், இன்னொருத்தர் பேசினாலும் கோவம் வரலாம். ஆனால் உங்கள் ஆத்துமா கூட பேசிட்டா நீங்கள் கோவப்படவே முடியாது. ஒன்று சரணடைஞ்சு தான் ஆகணும். ஆமாம், நான் பேசுனது, நான் செஞ்சது, நான் போனது, நான் வாங்கினது, நான் பார்த்தது தப்பு தான். உங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில்
யாக்கோபு 5:20 சொல்லப்பட்டிருக்குது, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். முதல் நம்ம ஆத்துமாவை காத்துக்கிட்டு தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று என்ன செய்கிறானா, ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று சொல்லப்படுறது. நம்ம ஒரு ஆத்துமாவை திருப்பணும்னா அந்த ஆத்துமாவுடைய பாவத்தை நீங்கள் நாங்கள் மூடுறோம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று, எங்க இந்த மரணம் என்று சொன்னால் எழுத்தின்படி மரணம் இல்லைங்க, அக்கினியும் கந்தகமும் எரிகிற இரண்டாம் மரணமாகிய நரகத்திலிருந்து நீங்கள் என்ன செய்றீங்க, அவங்களை ரட்சித்து அவருடைய திரளான பாவங்களை மூடுகிறவளாய் மாறுகிறோம். இன்றைக்கு நாம் எதை செய்ய போகிறோம்? நம்மையும் ஆயத்தமாக்கணும், மற்றவர்களும் ஆயத்தமாக வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய ஆதங்கம். இதை குறித்து ஆண்டவர் எனக்கு ஒரு ஏப்ரல் மாதமே நான் உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருந்தேன். பைபிள் படிக்கலான்னு திறக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். திறப்பதற்கு முன்னே இந்த பாயிண்ட் எனக்கு இல்லை வந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், உடனே எது வந்தாலும் எழுதி வைப்பேன். இயேசு சொல்கிறாரு, என்னை குறித்து பேசுகிற கேள்விப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. என்னை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. நான் சொன்ன காரியம் புரியுதா? என்னை குறித்து கேள்விப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள், என்னை பிரசித்தப்படுத்துகிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் என்னை பிரதிபலிக்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. இந்த 4 வார்த்தை என் இதயத்தில் போட்டார். என்னை பிரதிபலிக்கிறவர்கள், இப்போ நான் சொன்ன 3 காரியம் புரிஞ்சுதான்? இப்போ 4வது காரியம் புரியுதா? என்னை பிரதிபலிக்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. சபையை பார்த்து சொல்கிற வார்த்தை தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஓப்பன் என்ன சொல்கிறோம், திறந்த வழி புஸ்தகமாக அவரை பிரசித்தப்படுத்துகிறவராக இல்லை, அவரை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராக இருக்க வேண்டும்? சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டு இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ சபை மக்களாகிய நீங்கள் எல்லாராலும் அறிந்து வாசிக்கப்படுகிற ஒரு புஸ்தகத்தை போல, திறக்கப்பட்ட புஸ்தகத்தை போல பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 10:22 இப்படியாவது சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் நம்ம எப்படிப்பட்டவளாக இருக்கணுமா? எபிரேயர் 10:21-22 வாசிக்கிறேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியால், யாருங்க அவர்? யாரு? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சபைக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படி சேர சொல்றாரு? சபை விசுவாச மக்களே, இந்த வசனத்தை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவோம். அப்போதான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். எத்தனை பேர் ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறீங்க? முழங்கால் படியிடுவோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது
சபை கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு பேசின அநேக காரியங்கள் இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்று அல்ல, நம்ம சபைக்கு வருவது ஒரு பெரிய பாக்கியங்க. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற சந்தர்ப்பம். இன்றைக்காவது உன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாயா? இன்றைக்காவது நீ உன்னை கர்த்தருடைய சத்தியத்தினுடைய நடக்க உன்னை விட்டு கொடுக்க மாட்டாயா? இன்றைக்காவது கர்த்தருடைய வார்த்தையில நீ நிலைத்திருக்க மாட்டாயா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அதிசயமான நாளுங்க. நம்முடைய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக. தயவு செய்து முழங்கால் படியிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தை இன்றைக்கு நம்ம அர்ப்பணிச்சோமானா கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த உங்களால் முழங்கால் படிய முடிய விட்டா எழுந்து கூட நின்று கொள்ளுங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அவர் விருதாவாய் நம்மளோடு பேசுகிற தேவன் அல்ல, அவர் விரும்பினதை செய்து முடிக்க பார்க்கிறார். அவர் விரும்பினதை செய்து முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய விருப்பம் நமக்குள்ளாய் நிறைவேற வேண்டுமானால், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்பட்ட நானும் ஸ்நானம் எடுத்த சபையில் அங்கமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்காக அல்ல, அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றது அவருடைய ஆதங்கம். அவருடைய ஆதங்கத்தை இன்றைக்கு நம் மூலமாய் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேவ சபையில கர்த்தர் நம்ம சத்திய வசனத்து மூலமாய் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். போதும் ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நடந்த நாட்கள் போதும், நான் சாக்கு போக்கு சொன்ன காலங்கள் போதும். இன்றைக்கு கடைசி காலத்தில் வந்திருக்கிறேன். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்னை எச்சரித்து கொண்டு இருக்கிறது, என்னை உணர்த்தி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நான் நிர்விசாரமாக இருந்து கொண்டு இருக்கிறேனே. எத்தனை நாளும் நிர்விசாரமாக இருந்து கர்த்தரை நம்ம துக்கப்படுத்த போகிறோம். பரிசுத்த ஆவியை எத்தனை நாள் நம்ம துக்கப்படுத்த போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசையாக யார் உங்களை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சிந்தையை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய உள் மனசாட்சியில் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் நான் செய்த காரியங்கள், இந்த 21 காரியங்களிலே நாம் எந்த காரியங்களே தவறி இருப்போமானால் இன்றைக்கு என்னை மன்னிச்சிருங்கப்பா. மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொன்னது போல இந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள் இருக்குமானால், எந்த காரியங்கள் உங்களை உணர்த்துகிறதோ, எந்த வார்த்தை உங்களை எச்சரிக்கிறதோ, எந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறாரோ கர்த்தர், அதற்கு விட்டு கொடுங்க. உண்மையை நான் சொல்கிறேன், ஆவியானவர் சபையில் வெறுமையாக பேச மாட்டாருங்க. அவர் கூட எதிர்பார்க்குறாரு. அவர் எதிர்பார்க்குறாரு. எவ்வளோ காலம் தான் நீ சாக்கு போக்கு சொல்லுவ? எவ்வளோ காலம் தான் நீ இப்படி சொல்லி சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருப்ப? என் வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே, நீ கைவிடப்படக்கூடாது. கர்த்தர் நமக்காக எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொண்டு தானே இருக்கிறாரு. எதற்காக? அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு ஆண்டவரே என்னை முற்றிலுமா என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை முற்றிலுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இந்த ஒரு விசையனை மன்னித்து, இந்த ஒரு விசையனை மன்னித்து என்னை முற்றிலுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் ஆண்டவர் என்னையே நான் திருப்திப்படுத்தி கொண்டிருந்தேன், எனக்கு நானே போதித்து கொண்டிருந்தேன், நான் எனக்கே ஒப்பிட்டு பேசி கொண்டிருந்தேன். இல்லப்பா, இன்றைக்கு நான் கேட்ட அந்த சத்தியத்திற்கு என்னை ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். 21 காரியங்களை குறித்து என்னோட பேசினீரே, அந்த ஒரு காரியத்திலாவது நான் தவறி இருப்பேன். ஆனால் என்னை மன்னிங்கப்பா, எனக்கு மன்னிங்க, மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசையினை மன்னித்தரலும், இந்த ஒரு விசையினை மன்னித்தரலும் ஆண்டவரே, இந்த ஒரு விசையினை மன்னித்தரலாம் ஆண்டவரே. இனி நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடி நான் அந்த கேட்ட சத்தியத்திற்கு என்னை அர்ப்பணித்து ஆண்டவரே, என்னுடைய ஜீவ காலம் எல்லாம் நான் உமக்கு சாட்சியாக உம்மை நான் பிரதிபலிக்கத்தக்கதாக, நான் உம்மை பிரசித்தப்படுத்த அல்ல ஆண்டவரே, நான் உம்மை பிரதிபலிக்க வேண்டும். நான் இருக்கிற இடத்துல உம்மை காண வேண்டும், என் குடும்பத்தார் காண வேண்டும், என் சபை காண வேண்டும், என் ஜனங்கள் காண வேண்டும், என்னுடைய சமுதாயம் என்னை காண வேண்டும். நான் உம்மை பிரசித்தப்படுத்த வேண்டும் ஐயா, உம்மை நான் பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிக்கிற அந்த கிருபை எனக்கு தாரு. சொல்லுங்க, ஆண்டுகிட்ட கேளுங்க, கெஞ்சுங்க ஆண்டுகிட்ட. வாயை மூடிக்கொண்டு இருக்காதீங்க. இந்த தருணம் நமக்கு கிடைத்திருக்குது. உலகத்தில் எத்தனையோ அசம்பாவிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களை என்னைய கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வருகிறாரு. எதற்காக நம்மளை ரட்சித்தார்? எதற்காக சபைக்குள் கொண்டு வந்தார்? ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்களை உணர்த்துகிற ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பூரணப்பட முடியும். உங்களை பூரணப்படுத்துகிறவர் ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆமென். நூறு ரக்கா ரதிரபா சிகரோ
ரோதுரபரபா ஓ ரகராத்திர மஞ்சிக்கோ ரோதுரபரபா. ஆவியானவரே, என்னை எச்சரிக்கிற வார்த்தைகளுக்கு, என்னை உணர்த்துகிற வார்த்தைகளுக்கு, என்னோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிற. இதுவரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தின, என் பிடரியை நான் கடினப்படுத்தின, இனி நான் கடினப்படுத்த மாட்டேன். ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகிற இந்த காலத்தில் இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட மாட்டேன். எனக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த நாளை நான் வீணாக்க மாட்டேன். நான் உமக்கு பிரியமானதை செய்யவும், உமக்கு பிரியமானதை பேசவும், உமக்கு பிரியமானதை நான் சிந்திக்கவும், உமக்கு பிரியமானதை நான் செயல்படுத்தவும் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். கர்த்தர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். இன்று முதல் அவருடைய ஆளுகை உங்கள் மேல் இருக்கும். அவருடைய உணர்த்துதல் உங்கள் மேல் இருக்கும். அவங்களுடைய அசைவாடுதல் உங்கள் மேல் இருக்கும். இன்றைக்கு ஆவியானவர் இப்பொழுதே உங்களை பிடித்து வைத்திருந்த, உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பொல்லாத ஆவிகள், சத்துருடைய எண்ணங்கள், திட்டங்கள், தந்திரங்கள், உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எல்லா விதமான தந்திரத்தின் ஆவிகளை, வஞ்சிக்கிற ஆவிகளை, வான மண்டலத்தின் ஆவிகளை இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தர் நிர்மலமாக்குகிறார். சபையை கர்த்தர் பூர்ணப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய வருகைக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை குறித்து எங்களோடு பேசின ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்து நடத்தும். உடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவர், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்து நிமித்தமும் உமக்கே நிர்மகிமை வர பண்ணுங்க. எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.